தமிழக சட்டமன்ற தேர்தலில் நீங்க அக்கா, இது நம்ம மகிழுடைய வாய்ஸ் போல தெரிகிறதே. எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது மாறன். அது சரி மகிழ், இது என்ன கோலம்? கையில மைக், தலையில ஸ்பைக், ஒரு காரு, அத ஓட்ட ஒரு சார். அக்கா, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில சேர்ந்து விட்டேன். அதுதான் நீ பிரச்சாரம் பண்ணி வரும்போதே தெரியுமே. மகிழ், ஒன்றை உணர்ந்து கொள். வயதுக்கு மீறிய செயல்பாடு வளர்ச்சியாகாது. அது நுனிமரத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டும் முட்டாள்தனம். நீ சிறுவன். அதற்குரிய தேடலுக்கு பின் அடைவதே வயது. உடலுக்கேற்ற மூளை வளர்ச்சி, அறிவு. அப்படி என்றால் அக்கா, இனி இந்த உடைகளும் தேவைப்படாது. இந்த காரும் டிரைவர் சாரும் கூட தேவையில்லை. மகிழ், வயதுக்கேற்ற உடல் மொழி, பேச்சு தொனி, முரட்டுத்தனம் கொண்டவர்கள் சிறுவர்களாயினும் அவர்கள் தற்குறி, அணில் குஞ்சு என்றே அழைக்கப்படுவார்கள். மகிழ், உனக்கு காட்டு மிருகங்களை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல என் நோக்கம். முடிந்த அளவுக்கு வாழ்க்கையையும் அறிமுகப்படுத்த வேண்டும். சரி அக்கா, இன்று நாம் என்ன கற்க போகிறோம்? மகிழே சொல்வான். ஓ ஃபார் அவல், ஆந்தை. அதற்கு பகலில் கண் தெரியாது. அதனால் பகலில் இருட்டாக இருக்கும் உயரமான பெரிய மரப்பொந்துகள் அமர்ந்து கொள்ளும். எல்லோரும் தலையை உயர்த்தி சுற்றுமுற்றும் மேலே பாருங்கள். ஔபில்வல் ஒரு இரவு நேர விலங்கு. நம்ம பார்வைக்கு இப்போது அது படுமான்னு தெரியவில்லை. பார்க்கலாம். லெட்ஸ் கோ. அக்கா, என்ன இது? வெள்ளை நிற தேங்காய். அதை தூக்கி கொண்டு ஓடும் ஒரு வேடிக்கையான மிருகம். பின்ன ஓடி வரும் பறி பார்த்தா அது தேங்காய் அல்ல, ஆஸ்ட்ரிச்சின் முட்டை. அதை தூக்கி கொண்டு ஓடும் மடுங்க ஹனி பேஜர், தேன் கரடி. அக்கா, முட்டை பறி கொடுத்த அந்த தாய் பறவை பாவம் இல்லையா? நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். எஸ், நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். லெட்ஸ் கோ. ஓஸ்ட்ரிச்சால் பறந்து போய் அந்த திருட்டு ஹனி பேஜரிடம் இருந்து அதன் முட்டை எடுக்க முடியாதா? மகிழ், ஓஸ்ட்ரிச்சால் தரையில் வேகமாக ஓட முடியுமே தவிர பறக்க தெரியாததுக்கு. நான் வேற ஒரு ஐடியா செய்யலாம். பொந்துக்குள்ள இருக்கும் முட்டை எடு. நாங்கள் ஹனி பேஜரை பார்த்துக்கிறோம். குழந்தைகளே, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? ஃபார் ஓஸ்ட்ரிச் அக்கா, கூடவே மனிதாபிமானத்தையும். சவன்னா வெளியில் ஓடும் நண்பன், ஆஸ்டரிச் தான் வேகத்தில் மன்னன், நீளக்கால்கள் துள்ளி துள்ளி நிமிஷத்தில் தூரம் செல்வதில் கிள்ளி, பறக்க முடியாதானாலும் பறவை இனம்தான், ஓட்டத்தில் இவனுக்கு இணை சொல்ல பெரிய முட்டை மணலில் வைக்கும், சூடான சூரியன் அதை பாதுகாக்கும், கூர்ந்த கண்கள் சுற்றி பார்க்கும், பயந்தால் உடனே வேகமாக ஓடும், வாழும் திறன் மிகச் சிறப்பு, சவன்னா வாழ்க்கையில் அதுவே மிடுக்கு. Over ostrich. Over ostrich.